நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது ஒருவருக்கு தன லாபஸ்தானம் என்ன பலனை கொடுக்கும் என்று பார்ப்போம். தன ஸ்தானத்துக்கு 2ஆம் அதிபதியும் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் அதிபதியும் நன்கு அமைந்தால்தான் ஒருத்தருக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும். ஏனென்றால் தனத்தை குறிக்கிறது வருமானம், தனஸ்தானம், பொருளாதாரம் எல்லாத்துக்கும் 2ஆம் அதிபதி. லாபத்தை கொடுக்கிற ஸ்தானம் 11ஆம் அதிபதி. இந்த இரண்டு 11க்கான அதிபதியும் ஸ்தானத்தையும் பார்த்தா நாம் ஒருத்தருக்கு என்ன வலுவான ஒரு அமைப்பில் இருந்தால்தான் ஒருத்தருக்கு பொருளாதாரம் சிறப்பு ஏற்படும். இப்போது வாழ்க்கையில் பொருளாதாரம் மிக மிக உயரமான ஒரு இடத்தை அவர்கள் அடைவார்கள். ஏனென்றால் இதுதான் ரொம்ப முக்கியமான 2ஆம் இடமும் 11ஆம் இடம் ஆகியவை. 2ஆம் இடத்தை கொடுக்கிற 2ஆம் அதிபதியும் நன்கு சுபத்துவம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று சுபர் பார்வையோடு இருந்து பாவகர்கள் பார்வை இல்லாமல் சுபத்துவம் பெற்று 6, 8, 12 மறையாமல் இருந்தால் தான் ஒருத்தருக்கு பொருளாதாரம் தனவரவு எனக்கு அந்த 2ஆம் அதிபதி குரு சுக்கிரன் சேர்க்கையில் பார்வை இருந்தால் தான் அவருக்கு நன்கு ஒரு பொருளாதாரம் அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இப்படி 14ஆம் இடம் மிக முக்கியத்துவமான ஒரு இடம். 14ஆம் இடம் நன்றாக அமைந்து அதில் உச்சம் பெற்று வலிமையாக இருந்து பாதகஸ்தானத்தில் இல்லாமல் ஆட்சி உச்சம் பெற்று நீச்சம் பெறாமல் உச்சம் பெற்று நல்ல ஒரு கிரக அமைப்போடு இருந்து பலம் பெற்று குரு சுக்கிரன் பார்வையோடு இருந்து இல்லை சேர்க்கையோடு இருக்க என்ற குருவும் சுக்கிரன் தான் ஒரு பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பொருளாதார உயர்வை அவர் கொடுக்கிறார். ஆகவே இந்த 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் 9ஆம் இடம் ஒரு புனஸ்தானமும் பாக்கியஸ்தானம் யாரோ ஒருக்கு நன்கு அமைந்தால் ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் காணப்படும். அந்த திரிகோணஸ்தானத்தான 5ஆம் இடம் 9ஆம் இடம் நன்கு அமைந்தால்தான் இவர்களுக்கு எல்லாவற்றிலும் முன்னேற்றம் கிடைக்குது. பொருளாதார முன்னேற்றமும் 5ஆம் இடமும் 9ஆம் இடம் அதிபதியும் சம்பந்தப்பட்டு 11இல் 2இல் சம்பந்தப்பட்டு இருந்தால்தான் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி எடுத்து மேன்மையான பலன்களை பொருளாதாரத்தில் எப்போதும் மிக உயரத்தில் யாரும் தொட்டாலும் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இது முக்கியமான ஒரு ஸ்தானமாகும். ஆகவே 2ஆம் இடம் 11ஆம் இடம் 14 மிகவும் லாபஸ்தானம் மிக நன்கு அமைய வேண்டும். இந்த பாவகிரகங்கள் சேர்க்கக்கூடாது. குரு ஒரு சுக்கிரனோடு பார்வை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எப்பொழுதும் இவர்கள் பொருளாதாரத்தில் மிக மிக ஒரு உயரத்தை அடைகிறார்கள். ஆகவே இந்த அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு எப்போதும் பொருளாதார மேன்மை ஏற்படுகிறது. இது அவரோட சுய ஜாதகத்தில் பார்த்து அதுக்கான தசாபத்தை வரும்போது தான் அவருக்கான அந்த பொருளாதார உயர்வை அவருக்கு அடைகிறார்கள். ஏன்னா தசாபத்தி மிக முக்கியமானது. அவர் சுய ஜாதகத்தில் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.